வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் 27 தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இயற்கை சட்டம் என்பது குறித்து நம்மை சிந்திக்க சொல்கிறார். இயற்கை சட்டம் என்பது என்ன என்றால், இந்த நாட்டிலே நாட்டிற்கு நாடு சட்டம் இருக்கிறது, எத்தனையோ வகையான சட்டங்கள் இருக்கிறது. எல்லாம் என்ன பேசுகிறது என்றால், விதிமீறலுக்கு அல்ல செய்த தவற்றுக்கு ஏற்ற தண்டனை குறித்த விளக்கங்கள் சட்டங்களிலே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் எந்த சட்டத்திலாவது நல்லது செய்தால் அல்லது விதிகளை முறையாக ஒழுங்காக கடைபிடித்து வாழ்ந்தால் அதற்கான ரிவார்டு என்று சொல்கிறோமே, அந்த பலன் நற்பலன் கிடைக்க வகை செய்கிறதா சட்டங்கள் என்றால் இல்லை. ஆனால் வியப்பு என்னவென்றால், இந்த இயற்கை சட்டம் எது செய்தாலும் அந்த செயலுக்கேற்ப விளைவுகளை அள்ளித்தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள் கூறுகிறார். அதாவது நல்லது செய்தால் நல்ல செய்தியும், கெட்டது செய்தால் கெட்ட செய்தியும் வந்தே தீரும் என்பதுதான். இதில் ஒரு மயக்க நிலை நமக்கு ஏற்படும். என்னவென்றால், நான் நல்லது தானே செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் தீமை நடக்கிறது என்று கேட்பவர் உண்டு. அல்லது யாரோ ஒருவரை பார்த்து, அவர் முழுக்க முழுக்க தீயது தானே செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எப்படி அந்த நல்லது நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி உண்டு. அது இயற்கை சட்டத்திற்கு உட்பட்ட அந்த நியதியை நாம் புரிந்து கொள்ளாத ஒன்றுதான். செய்ததற்கேற்ற விளைவு முன்பின்னாக வருவதை பார்த்து நாம் மயக்க நிலை கொள்கிறோம். ஆனால் அந்த நியதியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த இயற்கையோடு ஒன்றி பழகுகிற அந்த தவநிலையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கைக்கொண்டு விட்டால் நாம் அந்த இயற்கை சட்டத்தோடு ஒன்றி விடுவோம். எனவே அந்த நியதி நமக்கு நன்கு புரிந்துவிடும். புரிந்துவிட்டபடியால் நாம் எது செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பெறுவோம், எது முற்றிலுமாக பெற முடியாது என்று தோன்றுகிறதோ அதை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வோம் என்பதுதான். அந்த வகையிலே இயற்கை சட்டத்தை, அதன் இயக்க நியதியை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் எல்லா நேரங்களிலும் நமக்கு நல்ல விளைவே, நல்ல பலனே கிடைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.